எப்படி கட்டின புருஷன் ஏத்துக்குவான் சொல்லு. கட்டின புருஷன் எப்படி ஏத்துக்குவான்? அப்ப விட்டுட்டு வேலைக்கு பாரு. அவன் போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டானே சொல்லு. அழுதா மட்டும் தீந்துட போதுமா? தப்பு செஞ்ச தப்புக்கு உப்புக்கு தண்டனை அனுப்பிச்சுட்டாங்கணும். சரிம்மா. இப்ப புருஷன் வேணும் வேணுங்கிற, அவ சதீச்சு வேணும்னு போன, இப்ப புருஷன் வேணும்னு வந்து நிக்கிற. இப்ப அவன் எங்க இருக்கிறான்? அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? சரி, என்ன பண்ணலாம்? அது முடியாது. உங்களுக்குலாம் சரியான தண்டனை இதுதான். புருஷனுக்கு ஆம்பளைக்கு துரோகம் பண்ணா இதுதான் தண்டனை. பிச்சடு. என்ன கேட்டா தப்பு பண்ண, என்ன கேட்டா போன, நான் எப்படி சேர்த்து வைக்க முடியும்? என்னப்பா முடியாதுமா? கட்டின புருஷனுக்கு துரோகம் செஞ்சா இதுதான் தண்டனை. நல்ல புருஷனா இல்லையா விட்டுரு, உன் வாழ்க்கையை எடுத்துக்கோ. அப்புறம் ஏன் சதீஷை கூட்டிட்டு ஓடுன? ஏன் இப்ப சதீஷ் என்ன சொல்றான்? அப்புறம் எதுக்கு போன? பேசல, அப்புறம் எதுக்கு போன? அது இல்ல வாக்கு மறைக்கிறான். நான் சொல்றேன், அந்த சதீஷ்ங்கிறவன் ஆசைக்கு வச்சு உடம்ப அனுபவிச்சு விட்டுட்டா, இன்னொருத்தையும் சேர்த்துக்கிட்டான். இப்ப வேணாங்கிற இதுதான் உண்மைங்க. சதீஷும் போயிடுச்சு, அவன் பேர் என்ன புரட்சனும் போயிட்டான். 10 நிமிஷம் சுகத்துக்கு உடம்புக்கு ஆசைப்பட்டு பாரு என்ன நிலைமைக்கு போயிட்டாளுங்கன்னு. சரி, புருஷனை கண்ணுல காட்டி தரேன், போய் மடம் மடம் மடம்னு காலில் விழுந்துரு, கட்டி பிடிச்ச அழுவு, நான் செஞ்சது தப்புதான் சொல்லு. அதுக்கு மேல முடிவு கிடைக்கும். இதை கையில வச்சுக்கோ. புருஷனை கண்ணுல காட்டி தரேன், வீட்டு வாசல கட்டு, பாத்துக்கலாம். நம்ம சிவாய. என்னப்பா வேண்டுதல? என்னப்பா? எங்க வீட்டுக்காரர் சாவ படைக்கிறாங்க. அம்மா இல்லைன்னா முடியாதுங்க. எங்க வீட்டுக்காரர் இந்த நிலைமை வருவாங்கன்னே பார்க்கல. எங்க வீட்டுக்காரரை காப்பாற்றி கொடுத்தது அம்மா தான். அதோட எங்க அம்மா இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையில எதிரி பதிரி இருக்காங்க. எங்க அம்மாவை வச்சுதான் நான் தைரியமா இருக்கிறது. அம்மா தான் எப்பயுமே நம்மளுக்கு துணை. அம்மாவை நம்புங்க, நம்மளுக்கு துணை. நாங்கள் அரியலூர் மாவட்டம் ஆனந்தாவடிங்க. நாங்கள் இன்னும் வாக்கு கேட்க வருவோம். அம்மா எவ்வளவோ இருக்காங்களோ நாங்கள் வந்துகிட்டு இருப்போம். அம்மா நம்புறவங்க வீண் போவாது. அம்மாவை நம்புங்க, நல்லதுதான். இந்த கோயிலுக்கு வந்து இந்த காணி கொடுக்கிறதுக்கு நேத்துல இருந்து வந்து வெயிட் பண்றாங்க. நம்ம 3 நாளா வந்து வெயிட் பண்ணிருக்காங்க இந்த காணி கொடுக்கிறதுக்கு. இப்பதான் அவங்களுக்கு வந்து அழகு கிடைச்சிருக்காங்க. இப்போ உள்ளார வந்திருக்காங்க. ஆமா, அம்மா தான் நம்மளுக்கு துணை. எப்பயுமே அம்மாவை சுத்தமா சரி முடியாது. நம்பியே இருக்கு. எங்க வீட்டுக்காரர் நல்லா கிளீனா முடிச்சு விட்டுருவாங்க. அம்மா இன்னும் கொஞ்சம் மூச்சு வாங்குதுமா, படபடப்பு இருக்குமா, நீங்க தான் சரி பண்ணி தரேன். சரி வாங்கிங்கப்பா. சரிங்கம்மா. சந்தோஷம். இந்த 4 பேர் எந்திரிங்க.